ஹரிஷிடம் பேசிக் கொண்டிருந்த நாதன் சடனாக டெவில் கேங்கில் இருந்து அவனை சந்திக்க வந்த பெண்ணை பற்றி கேட்க ஹரிஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். முந்தைய நாள் நடந்த அவர்களுடைய சந்திப்பு ரொம்பவே ரகசியமாக இருந்தது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அந்த பெண் ரொம்ப புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு கேமரா கூட இல்லாத இடத்தில் அவனை சந்தித்திருக்க அந்த விஷயம் எப்படி நாதனுக்கு தெரிந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. அவருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் இருப்பதாக தோன்றியது. மேலும் அவன் டெவில் கேங்குடன் தொடர்பில் இருப்பது வெளியில் தெரிந்தால் அது அவனுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அதையெல்லாம் யோசித்தவன், உங்களுக்கு என்கிட்ட என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்று நேரடியாக அவரிடம் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இருட்டில் காட்டில் தொலைஞ்சு போயிடுவேன்னு பயப்படுறேன், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேலே நீ போகிற பாதை ரொம்ப ஆபத்தானதாகவும் பயமுறுத்துறதாகவும் இருக்கும். நாதன் சிரித்து கொண்டே சொன்னார். அவருடைய பேச்சில் இருந்த மறைமுக குறிப்பு ஹரிஷுக்கு புரிந்தும் புரியாததாக இருந்தது. உண்மையிலேயே இவர் இப்போ எந்த பக்கத்தில் இருக்காரு என்ற குழப்பத்துடன் ஹரிஷ் அவரை பார்த்தான். இதற்கிடையில் தன் ஃப்ளாட்டில் இருந்த சந்தனா தனக்கு பொருத்தமான புதிய வேலையை தேடுவதற்காக லேப்டாப்பை எடுத்தாள். அப்போது அங்கே வந்த திலகா, சந்தனா, ஏன் இன்னும் வீட்லேயே இருக்க, உன்னோட கம்பெனிக்கு கிளம்பி போகலையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். என்னோட கம்பெனியா? என்னம்மா சொல்கிறீங்க? அதைத்தான் எப்போவோ இழுத்து மூடியாச்சே. லேப்டாப்பில் கவனத்தை வைத்தபடி சந்தனா பதில் சொல்ல, அட முட்டாளே என்பது போல் அவளை பார்த்த திலகா, நான் உன்னோட கம்பெனின்னு சொன்னது தியானா மீடியாவை என்று அழுத்தி சொன்னார். சட்டென்று அவரை நிமிர்ந்து பார்த்த சந்தனா, தியானா மீடியாவா? அங்கே எதுக்கு நான் போகணும்? ஆல்ரெடி அவங்க என்னை நம்பி கொடுத்த வேலையை என்னால் கண்டினியூ செய்ய முடியல. அதனால் திரும்பவும் அங்கே போக சங்கடப்பட்டு தான் புது வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேறு ஏமா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க என்றாள் சந்தனா. உண்மையில் அவளுக்கு திலகா என்ன சொல்ல வருகிறார் என்பது நன்றாகவே புரிந்தது. ஆனாலும் புரியாதது போல நடித்தாள். எனக்கு போய் எப்படிதான் இப்படி ஒரு பொண்ணு வந்து பிறந்துச்சுனே தெரியல. தியானா மீடியா மொத்தமுமே உனக்கு சொந்தமானது. அதில் ராணி மாதிரி உட்காந்து அந்த கம்பெனியை நடத்துறதை விட்டுட்டு புதுசாக ஏதோ வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிற. நிஜமாவே உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. திலகா தலையில் அடித்துக்கொள்ள நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து அவரை பார்த்த சந்தனா, அம்மா, நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இந்த இடத்துக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஹரிஷோட ஒய்ஃபாக வாழ்கிறது சந்தோஷம்தான். சொல்லப்போனால் பெருமையாகவே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக அந்த பவரை தப்பாக யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதோட எனக்குன்னு இருக்கிற சொந்த அடையாளத்தையும் என்னால் விட்டுத்தர முடியாது. சந்தனா உறுதியான குரலில் கூற திலகாவின் முகம் மாறியது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவர் சட்டென்று தன்னுடைய டோனை மாற்றிக்கொண்டு, நான் அதுக்காக சொல்லலை சந்தனா, நீயே பார்க்குறல்ல, ஹரிஷ் அதிகமாக கம்பெனிக்கு போகிறதே இல்லை. அவனுக்கு வெளி வேலைகளை சமாளிக்கவே நேரம் சரியாக இருக்குது. யாரையோ நம்பி கம்பெனியை விடுறதுக்கு பதிலாக அவனோட சொந்த ஒய்ஃப் நீயே அதை பொறுப்பாக பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த ஹரிஷுக்கு ஏன் இது தோணலைன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நீயாவது எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு 5க்கும் 10க்கும் வெளியில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன். அந்த சம்பளம் எந்த மூளைக்கு பத்தும்? நான் விளையாடுற சீட்டாட்டத்துக்கு பெட்டு கட்ட கூட பத்தாது. பேச்சு வாக்கில் திலகா சொல்ல அதை கேட்டதும் சந்தனா சோஃபாவில் இருந்து எழுந்து நின்று தீயாக முறைத்தாள். அம்மா, இனிமேல் வெளியில் போய் சீட்டாட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணதை மறந்துட்டீங்களா? உங்களோட அந்த சூதாட்ட கடனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறவங்க நான் ஹாஸ்பிட்டலில் சாக கிடந்த போது கூட வந்து அந்த பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? ஏமா எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறீங்க? சந்தனா தன்னை மறந்து கோபமாக கத்தினாள். அது அப்போ நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படியா? தியான மீடியாவில் எந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு உனக்கு தெரியுமா? அது யாரோட பணம்? நம்ம ஹரிஷோட பணம் தானே. அவன் ஒருத்தனால் அதை முழுசாக செலவழிக்க முடியுமா? அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். திலகா புதுவித நியாயம் பேச சந்தனா அம்மா என்று கூட பார்க்காமல் எதையாவது எடுத்து அவரை அடித்தால் என்ன என்று யோசித்தாள். ஓஹோ, கதை அப்படி போகுதா? உங்களுக்கு தான் ஹரியை பார்த்தாவே பிடிக்காதே, அப்புறம் அவன் சம்பாதிக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதா என்று அவள் நக்கலாக கேட்க ஒரு நிமிடம் பதில் சொல்ல திணறிய திலகா, இப்போ எதுக்காக அப்படி முறைக்கிற? அதான் நீ அவனை டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியே. சம்பாதிக்கிற பணத்தை இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட செலவழிக்கலைன்னா அதை வச்சிருக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்று அலட்சியமாக பதில் சொன்னார். அப்படியா? சரி, நீங்கள் வெளியில் போய் உங்கள் இஷ்டம் போல் நல்ல சீட் ஆடிட்டு வாங்க. ஆனால் நான் ஹரி வந்த உடனே சொல்லிவிடுவேன். சூதாட்டத்தால் நீங்கள் எவ்வளோ கடன் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு பைசா கூட அவன் அடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சந்தனா கண்களில் கோபம் மின்ன கூறினாள். அதே நேரத்தில் நாதனுடன் பேசிக்கொண்டிருந்த ஹரிஷுக்கு சட்டென்று முதல் நாள் இரவு உமாநாத்துக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. ஓகே நாதன் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன் என்ற ஹரிஷ் அப்போதுதான் தன்னுடைய கார் ஹாஸ்பிட்டல் வாசலிலேயே நிற்பதை உணர்ந்தான். அதை பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தவன் ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினான். அவன் அக்ஷராவின் வீட்டு வாசலில் போய் இறங்கிய போது ஹாலில் உட்கார்ந்திருந்த உமாநாத் ஒரு பழங்கால பூச்செடியை துடைப்பதில் மும்முரமாக இருந்தார். ஹரிஷை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஆச்சரியம் தெரிய, ஹரிஷ், நிஜமாவே நீ வந்துட்டியா? நான் கூட சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன்னு நினச்சேன். இன்றைக்கி நீ வரலன்னா நாளைக்கு திரும்பவும் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன்.
ஏன்னா என் பொண்ணை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்று சொல்ல ஹரிஷ் அவரை சங்கடத்துடன் பார்த்தான். இந்த பக்கமாக போனேன் அங்கிள், அதான் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஹரிஷ் என்ன சொல்வதென்று தெரியாமல் வாய்க்கு வந்ததை கூறினான். சரி, அதுவும் நல்லது தான், உள்ளவா, ஏன் வாசலே நிற்கிற? சொன்ன உமாநாத் அந்த பூச்செடியை துடைப்பதில் கவனத்தை வைத்தார். அவன் உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்ததும், அக்ஷரா விஷயத்தில் நீ ஏதாவது செய்வேங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை உள்ளே அலோவ் பண்ணுறேன். அதுக்காக என்னை ஏதோ வில்லன் மாதிரி கற்பனை பண்ணிக்காத. அப்புறம் இந்த வயசில் இதெல்லாம் சகஜம்னு எனக்கும் தெரியும். ஆனால் அதால் என் பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படும் போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நேற்று நான் கோவத்தில் ஏதாவது உன்கிட்ட தப்பாக பேசியிருந்தா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத என்று மறைமுகமாக மன்னிப்பு கேட்டார் உமாநாத். எனக்கு புரியுது அங்கிள், கண்டிப்பாக இதில் என்னால் என்ன செய்ய முடியுதுன்னு பார்க்குறேன் ஹரிஷ் சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்து தலையசைத்த உமாநாத். இந்த வீட்டுக்கு நீ வரது ஒன்றும் புதுசு இல்லையே, மாடியில் இருக்க 2வது ரூம் தான் அக்ஷராவோடது, நீ அங்கேயே போய் அவகிட்ட பேசலாம் சொல்லிவிட்டு மீண்டும் பூச்செடியை துடைப்பதில் ஆழ்ந்தார். ஒரு கணம் அவரை பார்த்த ஹரிஷுக்கு தன் மீது அவர் எவ்வளவு கோபப்பட்டாலும் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் வைத்திருப்பதை உணர்ந்தான். இல்லாவிட்டால் அக்ஷராவின் ரூமிற்கே செல்லும் அனுமதியை அவனுக்கு வழங்கியிருக்க மாட்டார். அதற்கு மேல் நேரத்தை வீணாக்காமல் அக்ஷராவின் ரூமை நோக்கி சென்ற ஹரிஷ் அங்கே அவள் தன் போட்டோவை வைத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த போட்டோவை பார்த்தபடி அவளுடைய வாய் ஏதேதோ முணுமுணுத்து கொண்டிருக்க அவள் மானசீகமாக தன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். எப்போதுமே அக்ஷராவை ஒரு நல்ல ஃப்ரெண்டாகத்தான் அவன் நடத்தினான். ஆனால் அவளுக்கு தன் மீது இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் என்று ஆரம்பத்தில் அவன் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு அதை பற்றி கொஞ்சம் தெரிய வந்தபோது உட்கார்ந்து பொறுமையாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அதிலும் ஹரிஷின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு அயோக்கியனை திருமணம் செய்து கொள்ளக்கூட அவள் தயங்கவில்லை என்ற போதுதான் அவளுடைய மனதில் இருந்தது ஹரிஷுக்கு வெட்ட வெளிச்சமாக புரிந்தது. அதிலும் அவள் செய்ய முன்வந்த தியாகம் அவனது மனதை தொட்டதென்னமோ உண்மைதான். அதன் பிறகு கிடைத்த கொஞ்ச நேரத்தில் அவளிடம் சற்று தெளிவாக பேசினாலும் அதிலெல்லாம் அவளுடைய மனம் மாறவில்லை என்பது இப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது. ஹரிஷ், எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. அப்புறம் நீ ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சந்தனா என்கிட்ட சொன்னான். எனக்கு உன் கையால் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்காக எப்போவாவது சமைச்சு கொடுப்பியா என்று ரூமில் யாரும் இல்லாத தைரியத்தில் அவள் அவனை ஒருமையில் விழித்து பேசி கொண்டிருக்க கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று அதை கவனித்த ஹரிஷ் ஒரு வழியாக தன் மௌனத்தை கலைத்தான். அக்ஷரா, நீ என் கையால் சாப்பிட ஆசைப்பட்டனா நான் கண்டிப்பாக உனக்காக சமைச்சு தரேன். ஹரிஷின் குரல் திடீரென்று ஒலிக்க அக்ஷரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கதவுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்த அவள் தலையை திருப்பக்கூட யோசித்தாள். அவள் கையில் இருந்த போட்டோ நடுவில் கீழே விழுந்தது. ஒரு வழியாக மனதை திடப்படுத்தி கொண்டு மெதுவாக திரும்பி பார்த்தவள் அங்கே கதவின் மீது ஸ்டைலாக சாய்ந்து கொண்டு நின்ற ஹரிஷை பார்த்ததும் கனவுதான் காண்கிறோமோ என்று நினைத்து கண்களை தேய்த்து விட்டு கொண்டாள். கனவெல்லாம் இல்லை, நிஜமாவே நான் தான் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்த ஹரிஷ் அங்கே கிடந்த சோஃபாவில் உட்கார அப்போதுதான் அவள் தனக்குள் அவனை ஒருமையில் பேசியது அக்ஷராவிற்கு ஞாபகம் வந்தது. அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி படபடத்தது. அவன் சோஃபாவில் உட்கார்ந்த அதே நேரத்தில் அவள் சேரில் இருந்து எழுந்து நின்றாள். அவனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் அவள் பேந்த விழிக்க அதை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அக்ஷரா, நமக்குள்ளே எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எனக்கு இவ்வளோ மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல நீ உட்காரு என ஹரிஷ் கிண்டலாக சொல்ல இருந்த மனநிலையில் அவன் செய்த சின்ன நகைச்சுவையை கூட அக்ஷராவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் போட்டோவை வைத்து தான் புலம்பிக் கொண்டிருந்ததில் ஹரிஷ் எந்த அளவிற்கு கேட்டிருப்பான் என்ற குறுகுறுப்பு அவளுக்குள் வந்தது. ஒரு தயக்கத்துடன் அவள் சேரில் உட்கார ஹரிஷ் அவளை பார்த்து பளிச்சென்று சிரித்தான். இதற்கிடையில் டெவில் கேங் ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த பெண் மரியாதையுடன் தலைகுனிந்து நின்றாள். அவளுக்கு முன்னால் இருந்த டெவில் கேங்கின் தலைவர் ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு வெளியில் இருந்த இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளி வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஹரிஷ் அப்படியே சொன்னா? தலைவர் இதோடு 3வது முறையாக நம்ப முடியாமல் அவளிடம் கேட்டார். ஆமாம் சார், தலைவி கொடுத்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு வரதா சொன்னார். அதை பாதியில் விட்டுட்டு வந்தா இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணாக போய்டும்னு சொன்னார். அந்த பெண் ஹரி சொன்னதை அப்படியே கிளிப்பிள்ளை போல ஒப்பித்தாள். அவளுக்கு தலைவரின் முகத்தை நேரடியாக பார்க்கும் தைரியம் இல்லை. இப்போ ஹரிஷ் எல்லாம் என்ன பண்ணுறது? தலைவர் தனக்குள் கேட்டுக்கொண்டார். அவர் மனதிற்குள் திடீரென்று ஒரு குழப்பமான உணர்வு ஏற்பட்டது. ரொம்ப நேரம் அமைதியாக யோசித்தவர் ஒரு முடிவை எடுத்தார். சரி, நான் சொல்கிற ஆர்டரை ஃபஸ்ட்டு நிறைவேற்றுங்க. நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு சார்ஜெண்ட்டை திரும்பி வர சொல்லுங்கள் என இறுகிய குரலில் அவர் கூற அந்த பெண் திகைத்து போனாள். தலைவரின் முடிவுக்கு அவள் உடனடியாக பதிலளிக்கவில்லை. கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டவள், தலைவரே, நீங்கள் உண்மையாகவே சார்ஜெண்ட்டை இங்கே திரும்பி வர சொல்ல போகிறீங்களா? நாம் விருப்பப்பட்டபடி ஹரிஷ் வர முடியலனாலும் இங்கே நானும் இன்னும் சில முக்கியமான அதிகாரிகளும் இருக்கோம். நீங்கள் உத்தரவு கொடுத்தா நாங்கள் படைகளை வழிநடத்திட்டு போய் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு எதிராக களத்தில் குதிப்போம் என்று மெதுவான குரலில் கூறினாள்.
அவளுடைய உள் மனதில் நிறைய பெரிய காரியங்களை சாதித்து தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தாள். இல்லை வேண்டாம், நீங்களும் மற்ற அதிகாரிகளும் சக்தி வாய்ந்தவங்க தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. இருந்தாலும் டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே உங்களை விட பவர்ஃபுல்லானவங்க. அதனால் நீங்கள் போனாலும் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடியும் என்று அவர் தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக கூறினார். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் ஹீலிங் அகாடமி மேலே நான் அட்டாக் நடத்த சொன்னதுக்கு முக்கியமான காரணமே நாம் இன்னும் பலத்தோடு தான் இருக்கோங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தவும், டாப் 10 ஆர்கனைசேஷனோட ஒத்துமையும் வலிமையும் எந்த அளவுக்கு இருக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு நம்மளை தயார் செஞ்சுக்க முடியும். தலைவர் முதல் முறையாக அந்த சண்டையின் நோக்கத்தை மனம் திறந்து சொன்னார். தலைவரின் மனதில் என்ன திட்டம் இருக்கிறது என்று தெளிவாக புரியாவிட்டாலும் அதற்காக அவரை எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியமெல்லாம் அவளுக்கு இல்லை. அதனால் அவர் கூறியதற்கு சரி என்று தலையசைத்துவிட்டு அமைதியாக அங்கிருந்த கதவை நோக்கி சென்றாள். அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்த மணிவேலின் வீட்டில் மணிவேல் உணர்ச்சிகளை துடைத்த முகத்துடன் சேரில் உட்கார்ந்திருந்தார். யமுனாவும் மூத்த மகள் சோபாவும் அவருக்கு இரு பக்கங்களிலும் கவலையுடன் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னால் இளைய மகள் கிருபா தரையில் மண்டியிட்டு இருக்க அவளுடைய உடல் நடுங்கிக் கொண்டு இருந்தது. அப்பா ப்ளீஸ்பா, கிருபா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு எந்திரிக்க சொல்லுங்க. கெஞ்சலாக கேட்ட சோபாவால் தன் செல்ல தங்கையுடைய நிலைமையை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஆமாங்க, அவள் செஞ்ச தப்புக்கு ஏற்கனவே அவளை திட்டி தீத்துட்டீங்க. இனி ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டா, அதனால் அவளை மன்னிச்சு விட்டுலாங்க. மறுபக்கம் இருந்த யமுனாவும் பாவமாக கேட்டபடி அவரை பார்த்தாள். நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கணபதி சார் ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து அவளை இங்கிருந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. மணிவேல் கூற 3 பேரும் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.